வரக்கூடிய கெடுபலன்கள் கொஞ்சம் குறைவு. அதே போல இங்கே கேது வந்துடுவார். கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார்? இந்த வீட்டின் அதிபதி சூரியன். அப்போ கேது வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சூரியன். அந்த சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த ராகுவோட கெடுபலனும் கேதுவனுடைய கெடுபலனும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. லக்னத்துக்கும் பார்த்துக்கணும், ராசிக்கும் பார்த்துக்கணும். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது மனமும் உடலையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ ராகு கேதுகளுக்கும் அதே போல லக்னத்துக்கும் ராசிக்கும் இந்த ராகு கேதுகளுக்கும் தொடர்புகள் இருந்து விட்டால் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல வீடு கொடுத்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து தசாபுத்தியும் நல்லா நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த ராகுகேதுக்கள்னால தொழில் வளர்ச்சி, ஒரு பெரிய பிரம்மாண்ட வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி ஏன்னா 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியது. கெட்டு போனால் இதெல்லாமே கெடுத்து விட்டுருவார் ஜாதகத்தில். அதே போல் நல்லா இருந்து விட்டால்